வெல்கம் டு ஸ்கை மிராக்கிள். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரேணுகா தேவி இங்கே பார்த்திங்கன்னா மயூர்னு ஊரில் ரேணுகா தேவி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரேணுகா தேவியை பார்த்திங்கன்னா இங்கே பூஜை பண்ணிட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாரதா தேவிக்கு பூஜை பண்ணுவாங்க என்று ஐதீகம். இங்கே பூஜை பண்ணிட்டாங்க அப்படி தெரிஞ்ச ஒன்று தான் சாரதா தேவிக்கு பூஜை பண்ணுறாங்க. மையர் ஊரில் என்னன்னா சாரதா மாதா கோவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ மையர்னா வீடு, மாதான்னா அம்மாவோட வீடு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மையர் மாதாவை பார்த்து அந்த அம்மாவை தரிசனம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம கோயில் உள்ள போகிறதுக்கு ரோப் கார்டு பார்த்திங்கன்னா ரோப் வழியாக நம்ம மேலே எப்படி போடுது. ஸோ அந்த வழியாக தான் இப்போ போக போகிறோம். கோயில் மேலே இருந்து கீழே பார்க்குற வியூ பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்து வரலான்ட்டு அவ்வளோ மனசுக்கு கொஞ்சம். सॉरी बोले ना, यहाँ पे माँ का हाड़ गिरा था इसलिए इसका नाम मैहर है। शारदा माता का टेम्पल है और अल्लाह उदल ने यहाँ पे ये किया, पूजा अर्चना की। और एवरी डे मॉर्निंग में किसी को पता नहीं रहता है, एक फूल आके सबसे पहले पूजा हो जाता है यहाँ पे। अल्लाह उदल, हाँ, वही आके पूजा करते हैं। तो ये ऐसा मानता है, जो मनोकामना हम लोग मानते हैं वो पूरा हो जाता है, ऐसा लोगों का कहना है। जो गर्दन काटा था तो फिर माता जब आई ना तो कुछ बोला कि हर आदमी तो इतना पॉसिबल नहीं है ना, इतना हिम्मत वाला। तो वरदान लिया कि नारियल जो है, नारियल अगर जो चढ़ाएगा एक नारियल तो मुंडी चढ़ाने के बराबर, ओके बलि चढ़ाने के बराबर एक नारियल। हॉर्स वाली ना, हॉर्स का गला कटा था, फिर गला जुड़ गया था सुबह, तब से वो अपना जोड़ गया। घोड़े का गला काट दिया था, घोड़ा का गला काट दिया था। बोला था 24 सुबह होते होते अगर गला नहीं जुड़ेगा तो दोनों का भी गला काट देगा। अच्छा, सुबह होते होते जुड़ गया। अच्छा, तो अकबर यहाँ पे छतर चढ़ाया था, झुक गया। अच्छा, अकबर चढ़ाया था। अकबर मतलब अकबर मुगल सम्राट। अच्छा, जब वो चमत्कार देखा ना मुगल सम्राट, हमारे तरफ मंदिर आए हैं शारदा माता टेम्पल, तब से बोल दिया कि यहाँ पूरा मुगल लोग के गाने। राजकुमार जी ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். ஸோ ஜிபேயில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வந்துடுது. சாமியை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டு நம்ம கீழே ரெண்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த பிரசாதம் பொரி, அவல், இனிப்பு வகைகள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். தேங்காய் வாங்கிட்டு வந்திருப்போம், கயிறு வாங்கிட்டு வந்திருப்போம், எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக விட்ட ஒரு 50 ருபீஸ்லாம் 100 ருபீஸுக்குள்ளே நம்மளுக்கு என்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி அங்கே கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற நம்ம வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வேண்டுதலில் வச்சுட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கயிறு வளையல் அதெல்லாம் வச்சு நம்ம வேண்டுதலில் வச்சு சாமி கும்பிட்டு நம்ம வரலாம். ஸோ அந்த இடம் தான் இது. ஸோ இங்கே என்ன இந்த அம்பாலை பற்றி கேட்கும்போது ஸோ எனக்கு சொன்னது என்னென்னா, இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். ஸோ 2 பேர் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, அம்பாளை பற்றி பேசி அவங்களோட பக்தி பஜனை அதெல்லாம் பாடின்னு இருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் இங்கே இருக்கிற ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் அம்பாள் நிஜமாக இருக்கிறாங்களா, இருந்தாங்கன்னா எங்களுக்கு காட்டு அப்படின்னாங்க. இவங்களுக்கு காட்ட முடியாது, அதை உணர்ந்து தான் உங்களால் பார்க்க முடியும் அப்படி சொன்னோன்னே, அப்படியா சரி அப்படின்னா நான் என்ன பண்ணேன், இந்த மாட்டு தலையை நான் வெட்டிடுறேன். இந்த மாடு உயிரோடு வந்துச்சுன்னா நான் உங்களை விட்டுறேன், இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்து உங்கள் தலையை நான் வெட்டிடுவேன் அப்படின்ட்டு இவங்களுக்கு மிரட்டிட்டு போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா மறுநாள் விடிய காலம் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடு தலையை வெட்டினாங்க பார்த்திங்கன்னா, அதை ஒட்டி அந்த மாடு பார்த்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக அந்த ஏரியாவில் சுற்றின்னு இருக்கும்போது, ஸோ அதை பார்த்துட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அம்பாள் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. Thank you for watching.